உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. அனைவருக்கும் வணக்கம். அன்பான மகர ராசி நேயர்களே, 2024 பிறந்தாச்சு. நமக்கு இன்னும் எப்ப நல்ல காலம் பிறக்கும், அட்லீஸ்ட் வரக்கூடிய இந்த தை மாதமாவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும். இதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நடப்பவை எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். அதுபோல மகர ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாம் நன்மையாகவே பிறக்கும். பல கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாத்தையுமே சந்தித்த உங்களுக்கு அதுல இருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல வழி பிறக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். நிதானம் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். சனி பகவானினுடைய தாக்கம் வேற இருக்கு. இருந்தாலும் கூட சனி பகவான் தான் உங்களுடைய ராசியின் நாயகன். உங்களுடைய ராசியின் நாயகன் நீதிமானாக விளங்கக்கூடிய சனீஸ்வர பகவானாக இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அந்த சனீஸ்வர பகவான் உங்களை முழுக்க முழுக்க காத்தருள்வார். சனியினுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணும், அது மகர ராசிக்கால சனி பகவான் என்ன பண்ணுவாரு? எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை விட அதிகப்படியான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சனி பகவான் உங்களுக்கு தந்தே தீருவார். இப்ப குடும்பஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்துல அமரும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்பு வரும்? குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தினாலும் அது எல்லாமே விரைவிலேயே சரி பண்ற அளவுக்கு சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை வழங்குவார். உங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் சொல்றேன்னா, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். கோபமே படக்கூடாது. இந்த 7.5 சனி காலகட்டத்துல மகர ராசிக்காரர்கள் கோபமே படக்கூடாது. பொறுமையா நிதானமா இருந்தா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய பார்ட்னர்கிட்ட சண்டை போடுறீங்க, அந்த சண்டை பெரிதாகி நீங்க ஒண்ணு சொல்லி அவங்க ஒண்ணு சொல்லி பெரிய கருத்து வேறுபாடாகி விவாகரத்து கூட வரலாம். அதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, நாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படின்னு. அதனால அவசரப்பட்டு கோபப்பட வேண்டாம், அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானமா பொறுமையா இருந்தா கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். இந்த தை மாதத்துல வேற உங்களுடைய ராசியில சூரிய பகவான் வந்துருவாரு. சூரிய பகவான் யாரு? ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், நவ கிரகங்களினுடைய தலைவர். அவர் உங்களுடைய ராசியில வர்றதுனால இன்னும் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே பிறக்கும். ஒரு போராட்டமான வாழ்க்கையில இருந்து ஒரு தெளிவான வாழ்க்கையை நோக்கி மகர ராசிக்காரர்கள் பயணிப்பீங்க. தோல்வியை மட்டுமே கிடைத்த உங்களுக்கு கண்டிப்பாக இனி வெற்றி கனியை பறிப்பதற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும். பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த தை மாதத்துல ஒரு நல்ல தலைமை பண்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லீடர்ஷிப் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது இதனால் வரை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு நல்ல கௌரவமான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல தை மாதத்துல கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், உங்களுக்கான கௌரவம் இது எல்லாமே இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும். சூரியனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானினுடைய அப்பா தான் சூரிய பகவான். அவர் இப்போ மகர ராசிக்கு வந்துருவாரு. மகர ராசிக்கு வந்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வழங்குவார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியின் நாயகன் வேற ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு கெடுபலன்கள்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையுமே மகர ராசிக்காரர்கள் பார்த்துட்டீங்க. இனி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா இனி உங்களை பெரிதளவுல பாதிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விஷயமும் நடக்காது. கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், உங்களுடைய உழைப்பாலேயே இந்த பெயர் பெற்றவர்கள். உங்களுடைய உழைப்பின் மூலமே உங்களுக்கு நல்ல வருமானமும் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு இவங்களை நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம், இவங்களை நம்ம கூட வச்சுக்கலாம்னு பல பேர் போட்டி போட்டு வருவாங்க. ஏன்னா நீங்க ரொம்பவே நியாயமா இருக்கீங்க. கண்ணியம், கட்டுப்பாடு தவறாதவர்கள் மகர ராசிக்காரர்கள். மிக மிக நல்லவர்கள். வெகுளியாக இருந்தாலும் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை குணம் உள்ளவர்கள், போராட்ட குணம் உள்ளவர்கள். கண்டிப்பா உங்களுக்கு கெடுபலன்கள் எல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க முழுசா நம்புங்க. எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நம்புனா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பிரபஞ்சத்தினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா இருக்கு. அதனால மகர ராசிக்காரர்கள் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், முயற்சி முயற்சி முயற்சி. முயற்சியை மட்டும் பண்ணுங்க.
ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல பிரச்சனையா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சரியாயிடும். கடன் பிரச்சனையா அதற்கான ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுடைய கடனையும் நீங்க அடைச்சிடுவீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது. சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கியே ஆக வேண்டும். ஆட்சி பலம் பெறக்கூடிய காரணத்தால் உங்களுடைய வாக்கையே பயன்படுத்தி நீங்க சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மிகப்பெரிய பேச்சாளர்கள், கலைத்துறையில் உள்ளவர்கள், அவங்க எல்லாருக்குமே பல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்துவீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. தை மாதத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறப்போகுது. அது உங்களுடைய முயற்சியில மட்டும்தான் நடக்கும். அதனால முயற்சியை மட்டும் கைவிடாம தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். முழுக்க முழுக்க சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்வார். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அதுவும் ரொம்ப மிகப்பெரிய பலம் உங்களுக்கு. பாவ கிரகமான ராகு பகவான் 3, 6, 10, 11 இந்த மாதிரியான இடத்துல அமரும் பொழுது அற்புதமான பலன்களை வழங்குவார். விபரீத ராஜயோகத்தை வழங்குவார். கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துவார். அதுவும் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் குரு பகவானினுடைய வீடு, மீன ராசி. அதனால கண்டிப்பா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ராகுவினுடைய பரிபூரண அருள் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். தொட்டது அனைத்தும் துலங்கும். உங்களுடைய முயற்சிகள் இதனால் வரை பயனளிக்காமல் இருந்திருக்கலாம், ஒரு நல்ல பயனளிக்கும். தை மாதத்துல இருந்து வெற்றி நடையை நோக்கி பயணம் செய்வீங்க மகர ராசிக்காரர்கள். அதே போல உடல்ல இருந்த பாதிப்பு, மருத்துவ செலவு, மன கஷ்டம் இது எல்லாமே குறைந்துடும். அதே போல வீடு மாற்றம் பண்ணணும், வேற வீட்டுக்கு போகணும் முயற்சி பண்றவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு சாதகமா இருக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்க செய்வீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு முழுமையான பயனளிக்கும். அதே போல புதுசா வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், இதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பணமானது உங்களுடைய கையில ஓரளவு இருந்து கொண்டே இருக்கும். உழைப்பவர்களை கண்டால் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். ரொம்ப நல்ல உள்ளம் படைத்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். ரொம்ப ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு ஒருபோதும் கெடுபலன்கள் நடக்காது. உங்களை யாரெல்லாம் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க தான் கெட்டு போவாங்களே தவிர உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஆனா உங்களை சுத்தி ரொம்ப கண்டிஸ்டி அதிகமா படும். உங்களை பார்த்து போராமப்படுவாங்க. நீங்க ரொம்ப கடினமா உழைச்சு பணம் சேர்த்தா கூட இவ்வளவு பணமா, இவ்வளவு வருமானமா அப்படின்லாம் வயிறு எறிவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை தான் கிரகங்கள் ஏற்படுத்தி தரும். அதனால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி, தெரியாத நபர்கிட்ட, நண்பர்கள்ட்ட கூட பகிர வேண்டாம். சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அது ஒன்றை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி வேற எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. அதே போல சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் அற்புதமான பலன்கள் நடைபெறும். சனி பகவான் தான் உங்களை முழுமையா காப்பாற்றி ஆகணும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு சில சோதனைகள் எல்லாம் வைப்பார். அந்த சோதனைக்கு பிறகுதான் உங்களுக்கு நற்பலன்களை வழங்குவார். ஆனா அதை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியையும் சனி பகவான் அளிப்பார். ஆனா மகர ராசிக்காரர்கள் மனசை போட்டு குழப்பிக்கவே வேண்டும். உங்களுடைய வேலை என்ன அதை மட்டும் நீங்க பாருங்க. வேற எதுவும் உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்காது, நடக்க வாய்ப்பும் இல்லை. அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல் சொல்றேன்னா, கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பேசும்போது எச்சரிக்கையா பேசுங்க. மற்றவங்கள்ட்ட பழக வேண்டாம். உங்களுடைய ரகசியங்களை யாருக்கிட்டையும் முழுவதுமாக பகிர வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு வரும்போது அதை மற்றவங்கள்ட்ட சொன்னா அதையே அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி செயல்படுவாங்களே தவிர உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. அதனால உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது, நீங்க ரொம்ப துவண்டு போகும்போது அந்த தெய்வத்தை மனதார நினைச்சு தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த தெய்வமே இருக்கு. அந்த தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அதனால தை பிறந்தாச்சு, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வழி பிறந்தாச்சு. அந்த நல்ல வழியிலேயே பயணம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம கிரகங்கள் பார்த்துக்கொள்ளும். மேலும் மகர ராசிக்காருடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.